சிவகார்த்திகேயன் சார் வந்து ஜோடிக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஜீவா அப்படின்றவர் தான் வந்து அவருக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தாரு. அப்படி வந்தவர் தான் சிவகார்த்திகேயன். ஸோ இப்போ அவர் ஒரு பீக்ல இருக்காரு. அதை கட் பண்ணி அப்படியே இங்க ஓபன் பண்ணோம்னா உங்களுடைய பேர். எனக்கு இதுதான் வந்து உலகம் கிடையாது, இன்னொரு உலகமும் இருக்கு. ஆக்சுவலா லவ்னா மோஸ்ட் ஆஃப் ஹக் கிஸ் இது மாதிரி ரிலேட்டட் தான் மோஸ்ட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இருக்கும். பட் இதுல மோர் கனெக்டட் எமோஷன். இதுல ஹக் இல்ல, கிஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் கிஸ்ஸோட ப்ரீஷியஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, ஆஃப்டர் ஜோடி ஆர் யூ ரெடிக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படிலாம் மாறுச்சு, எப்படி இருக்கு? முன்னாடி பிரியங்கானா யாருன்னு யாருக்கும் தெரியாது. பட் ஜோடி வந்து ஒரு பெரிய நேம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த காஸ்டியூம்க்கு கீழே என்னால் பண்ண முடியாது, இந்த காஸ்டியூம்க்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பார் கோட் இருக்கும். அது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்ததுன்னா மேபி நான் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு சீரியலில் கேமரா முன்னாடி நிற்கிறேன். டேரக்டர் வந்து ஆக்ஷன் சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 4 திட்டு வாங்கிட்டு அகெயின் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சார் எனக்கு ப்ராம்ப்ட் வேணாம், நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி, பரவாயில்லையே ப்ராம்ப்ட் இல்லாமல் பண்ணுறீங்களே, ஓகே பண்ணுங்க அப்படின்ட்டு பண்ணது தான். அதுதான் நான் சொல்கிறேனே, ஒரு நிமிஷம் ஒரு படத்தில் வந்தால் கூட அது ஒரு இம்பேக்டாக இருக்கணும். சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் வந்தாலும் ஒரு நிமிஷம் வந்தாப்பா செம்மையா பண்ணிட்டு போயிட்டாப்பா. ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் விமன். இன்னைக்கு நம்ம கூட டான்சர், ஆக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பிரியங்கா தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ திங்க் ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டினியூஸா ஷூட்ஸ் போயிட்டே இருக்கு. சீரியஸ் காற்றே பூங்காற்றே ஷார்ட் ஃபிலிம்காக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம், சாங்ஸ் பார்க்குறோம், லவ் ரிலேட்டடாக வருது இல்லையா? ஸோ இதுவும் லவ் அப்படின்னும் போது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து மெனக்கெட்டீங்க, நம்ம வேற சேஞ்சஸ் கொண்டு வரணும் நம்ம ஆக்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக லவ்னா மோஸ்ட் ஆஃப் ஹக் கிஸ் இது மாதிரி ரிலேட்டட் தான் மோஸ்ட் ஆஃப் எல்லா லவ் ரிலேட்டடாக இருக்க ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருக்கும். பட் இதில் மோர் கனெக்டட் எமோஷன். ஓகே, ஒரு பொண்ணுக்கு வந்து லவ்னா ஒரு லைன் இருக்கும் இல்லையா, இதுக்கு மேலே தானே அது லவ் கிடையாது, லஸ்ட்டில் மாறிடும் அப்படின்ற பார்டர் சேஞ்சு வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க இந்த மூவியில். ஓகே, ஆக்சுவலி அதுதான் லவ். இப்போ ஒரு பையன் வந்து உன்னை ஹக் பண்ணுறா, கிஸ் பண்ணுறா அப்படின்னா அந்த கிஸ்ல ஒரு காமம் இருக்கக்கூடாது, லவ் இருக்கணும். அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த மூவி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த மூவி சூஸ் பண்ணதுக்கு வந்து ரீசன் வந்து இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது நான் யோசித்தேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் லவ் ஸ்டோரினாலே அது யூஷுவல் ஒன். ஷார்ட் ஃபிலிம்னாலும் ஒரு மூவினாலோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி லவ்க்கு தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சு தான் ஸ்டார்ட் அப்பில் இருந்தது எனக்கு. தென் அதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா இதில் ஹக் இல்லை, கிஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் கிஸ்ஸோட ப்ரீஷியஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது கேட்கும் போதே நான் ஓகே பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது ஒரு டாஸ்க்கு தான் ஆக்சுவலாக எனக்கு. ஏன்னா இந்த ஷூட் எல்லாமே ஃபுல்லாக அவுட்டோரில் தான் நடந்தது, எதுவுமே வந்து இன்டோரில் இல்லை. ஸோ அவுட்டோரில் நடக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப அஃபிஷியலாக ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு ஃபுல்லாக கார்ட்ஸ் வச்சு பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. பட் இது ஒரு டெலிஃபிலிம் அப்படின்னு வரும்போது யாரோட சப்போர்ட்டும் இல்லை. ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் டீம், ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மெத்தடில் பண்ண ஒரு டெலிஃபிலிம். ஸோ அப்படி இருக்கும்போது பப்ளிக்கில் வந்து ஷூட் பண்ணும்போது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நார்மலாகவே அந்த ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் பிகினர். எனக்கு வந்து ஆக்டிங்னா என்னன்னு தெரியாது, டான்ஸ்னா என்னன்னு தெரியாது. பிகாஸ் இது எல்லாமே வந்து டான்ஸ்னா என்னன்னு தெரியாதா? என்னங்க ஆக்சுவலாக அந்த பீரியட்ல பண்ணும்போது எனக்கு ஒரு ஹெசிடேட் இருந்துச்சு. பண்ணலாமா வேணாமா, முடியுமா முடியாதா, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. பட் அந்த டீமோட ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், உனக்கும் ஆக்டிங் தெரியும், அடிக்க வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜாலியாக போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம். ஏர்லி மார்னிங் 2 o'clock எழுந்துச்சி கிளம்புறது. ஏன்னா 8 to 9க்குள்ளேயே வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சாகணும். ஏன்னா அதுக்கு மேலே போனால் வந்து சன்னோட எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ல இருந்து ஒரு அவுட்புட் கொண்டு வந்தது தான் இந்த மூவி. ஓகே, ஆஃப்டர் ஜோடி ஆர் யூ ரெடிக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படிலாம் மாறுச்சு, எப்படி இருக்கு? முன்னாடி பிரியங்கானா யாருன்னு யாருக்கும் தெரியாது. பட் ஜோடி வந்து ஒரு பெரிய நேம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பிரியங்கானா ஒரு பர்சன் இருக்கா, அவளுக்கு டான்ஸ்னு ஒரு விஷயம் வரும், அதையும் தாண்டி ஆக்டிங்னு ஒரு விஷயம் வரும்.
என்னோட கேரக்டர் என்னன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஹோம்லியா, மாடர்னா, இந்த பொண்ணு வந்து இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா எதுவுமே தெரியாது. ஆனால் ஜோடிக்கு அப்புறம் எனக்கு ஒரு நேம் இருக்கு. என்னோட கேரக்டர் என்ன அப்படின்றது ஒரு விஷயம் வந்து வெளியில் போட்டுறையாச்சு. அது வரைக்குமே பிரியங்கானா யாருக்கும் தெரியாது. தென் ஜோடியில் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கூட வந்து நிறைய லெசன்ஸாக இருந்துச்சு எனக்கு. ஜோடியிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் பிரியங்கான்ற ஒரு பர்சன் தெரியுறா, அது போதும். ஜோடி கொடுத்த வாய்ப்புகள் என்ன உங்களுக்கு? அதுக்கப்புறம் கிடைச்ச வாய்ப்புகள்? ஜோடியிலேருந்து 2-3 ஃபிலிம்ஸ் வந்தது. பட் வந்து அது எனக்கு என்னோட கேரக்டருக்கு அது ஆப்ட் ஆகாது. பிகாஸ் எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் என்ன மாதிரி கேரக்டர்ஸ் ஆப்ட் ஆகும் அப்படின்னா, நான் ஒரு பார்கோட் வச்சுருப்பேன். எனக்கு இந்த காஸ்டியூம்க்கு கீழே என்னால் பண்ண முடியாது, இந்த காஸ்டியூம்க்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பார்கோட் இருக்கும். அது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்ததுன்னா மேபி நான் பண்ணியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் சீரியல்ஸ் வந்தது. இப்போ ஆல்ரெடி போயிட்டு இருக்க சீரியல் ஒன்று. ஸோ அதுலேயுமே நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஜோடிக்கு அப்புறம் ஒன்று அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அகெயின் வரணும், எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. ஆனால் பொதுவாக வந்து எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் வரவங்களுக்கு வந்து படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா என்ன கேரக்டர் இருந்தாலும் ஓகே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி தான் நினைப்பாங்க. பட் உங்களுக்கு வந்த வாய்ப்புமே வந்து எனக்கு இந்த லைன்லாம் செட் ஆகலை, ஸோ எனக்கு அது வேணாம், நான் விட்டு வந்துட்டேன் அப்படின்றீங்க இல்லையா? ஸோ இதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும் இல்லையா? கரெக்டு தான். ஏன்னா வந்து ஒரு விஷயம் இப்போ நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால தான் வந்து நான் டான்ஸே ட்ரை பண்ணேன். ஓகே. மேபி அந்த கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நான் இப்போ ஜோடி பண்ணியிருக்க மாட்டேன், சீரியல்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். கான்ஃபிடென்ட்ற ஒரு விஷயம்தான், அது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும் வராதுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போது எனக்கு ஒரு வில்லேஜ் லுக் கொடுத்தாங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவேன். பிகாஸ் வில்லேஜ் லைஃப்பில் நான் வாழ்ந்திருக்கேன். அது எப்படி இருக்கோ, அங்கே போனால் லாங்குவேஜஸ் எப்படி மாறும், அதை அடாப்ட் பண்ணிக்க என்னால் ஈஸியாக முடியும். பட் ஒரு சிட்டியில் ஒரு கிளாம் ட்ரெஸ் போட்டு அப்படி எனக்கு வராது, சீரியஸாக வராது, ரொம்ப கஷ்டம். பட் மாடர்னாக இருப்பேன், ரொம்ப மாடர்னாக இருக்க மாட்டேன். என்ன மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் பொட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலில் தான் சேரும். ஆனால் நான் பொட்டு எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவேன். இப்போது ட்ரெடிஷ்னல் வைஸ் போகும்போது என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் ஈஸியாக. பட் வெஸ்டர்ன் வைஸ் போகும்போது என்னால் சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால இந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால ஓகே ஃபைன், இதுக்கப்புறம் வரும், வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், என்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, இதுக்காக எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, உங்களை பார்த்தோன்னே இதை சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்னன்னா, சிவகார்த்திகேயன் சார் வந்து டான்ஸ் ஸ்கூலில் வரதுக்கு முன்னாடி, ஜோடிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவர் எப்படி வந்தாருன்ற ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஜீவா அப்படின்றவர் தான் வந்து அவருக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தார். அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அவருக்கு பெருசாக டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அவர் கூட ஆடின பேருக்கு வந்து டான்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அவர் ஸ்டார்டிங்கில் வரும்போதே நான் ஒரு 2-3 எபிசோட் தான் தாங்குவேன், அதுக்கப்புறம் வர முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். அந்த மாதிரி எலிமினேட்டும் ஆயிட்டாரு. எலிமினேட் ஆகும் போது அவங்க கூட இந்த பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் ஸ்டார்டிங்கே இப்படி சொல்லி வந்துட்டாரு, பட் எனக்கு வந்து டான்ஸிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதால அப்போ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டிவிலே வந்து ஜட்ஜஸ் வந்து வேற ஒரு பேர் உங்களுக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி வந்தவர் தான் சிவகார்த்திகேயன். ஸோ இப்போ அவர் ஒரு பீக்கில் இருக்காரு. அதை கட் பண்ணி அப்படியே இங்கே ஓப்பன் பண்ணோன்னா உங்களுடைய பேர் பிரதீப்புக்கு நீங்கள் அப்படிதான் கண்டிப்பாக உங்கள் கான்ஃபிடென்ட்க்கு நீங்கள் அங்கே போவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? ஆக்சுவலாக நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க, இந்த கம்பேரிசன்? இல்ல, எனக்கு ரிலேட்டட் ஆகும் இது. ஆக்சுவலா என்னன்னா, நானும் இப்படிதான் என்னோட பேக்கப்ல இருந்த எல்லா டான்சர்ஸும், எனக்கு நிறைய டான்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், 3 ரவுண்டு 4 ரவுண்டு அவ்வளோதான். அது எனக்கே தெரியும். ஓகே ஃபைன். ஏன்னா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த ஒரு ரியாலிட்டி ஷோஸும் பண்ணது கிடையாது. ஸோ ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்ல நான் இறங்கிட்டு 4th ரவுண்டு வரைக்கும் தான் உன்னால் போக முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே ஃபைன், நானும் அதையே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோதான் நமக்கும் வரும். ஆனால் பிரதீப் அப்படி கிடையாது. பிரதீப்க்கு வந்து டான்ஸ் தான் ஃபுல்லாக எல்லாமே. பட் எனக்கு ஆக்டிங்ன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே ஃபைன், பார்த்துக்கலாம், எந்த நாளும் பார்த்துக்கலாம். நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறியோ உன்னை விட நான் டபுளாக போட்டாகணும். ஏன்னா உனக்கு தான் டான்ஸ்னா உலகம், பட் எனக்கு டான்ஸையும் தாண்டி ஒரு உலகம் இருக்குது. அதனால ஓகே ஃபைன், நானும் டபுளாக எஃபர்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். எஃபர்ட்ஸ் போட்டு செமிஃபைனலில் கண்டிப்பாக எலிமினேட் ஆகிடுவான்னு எனக்கு மார்னிங்கே தெரியும். ஏன்னா எப்போவுமே என்னோட ஃபேவரட் மிரர் ஒன்று இருக்கும், அது உடஞ்சிருச்சு மார்னிங்கே. நான் அப்போவே சொல்லிட்டேன், பிரதீப் சாரி, மேபி வந்து நம்ம இந்த ரவுண்ட் எலிமினேட் ஆகிட்டோம் அப்படின்னா ஹோப் விடாதீங்க, நீங்கள் நிறைய வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க.
எனக்கு இதுதான் வந்து உலகம்னு கிடையாது, இன்னொரு உலகமும் இருக்கு, ஆனா உங்களுக்கு இதுதான், ஸோ அதனால ட்ரை பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி எலிமினேட் ஆனது தான் 2 பேருமே. ஓகே. ஆக்சுவலா எனக்குமே வந்து 4th ரவுண்ட் 3rd ரவுண்ட் அது வரைக்கும் தான் போவேன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிலேட்டட் ஆகும் எனக்கு. ஓகே. மேபி பாப்போம் ஃபியூச்சர்ல, எல்லாமே காட் கிரேஸ். ஓகே. எங்களுக்கு பிரியங்கா வந்து ஜோடியில் எப்படி தெரியும்னா ஒரு அப்பா பாசத்துக்கு எங்க கூடிய ஒரு பெண் அப்படின்னு வந்து தெரியும். இப்போ பிரியங்கா ஸ்டார்டிங்ல வரும்போது அப்பா வேணாம் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னவர் தான். இப்போ நீங்க ஒரு ஸ்டேஜ்க்கு வந்திருக்கீங்க இல்லையா, இப்போ என்ன சொல்றாரு அப்பா? ஓகே கண்டினியூ பண்ணுன்றாரா இல்ல என்ன சொல்றாரு? அது அது வந்து எப்படி சொல்றது, அப்பானாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இல்லைன்னா தான் அது தப்பு. இப்போவுமே அப்பா சொல்லுவாரு, நீ போயிட்ட ஒரு ஸ்டேஜ் ஏறிட்ட, நெக்ஸ்ட் உனக்கு வந்து எது லைஃப் கொடுக்கோ, எது வந்து உனக்கு வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும், நீ எதில் செட்டில் ஆக முடியும், எப்போ உன் சொந்த காலில் நிற்க முடியும், அதுக்கான வேலையை பாரு, படி, இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா என்னதான் வந்து ஒரு பொசிஷனில் இருந்தாலும் இப்போ நாளைக்கே நான் ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டாக இருந்தால் கூட என் அப்பா படின்னு தான் சொல்லுவார். அவருக்கு கேஷோ அதெல்லாம் மேட்ரு இல்லை, படிக்கணும் அவ்வளோதான். ஸோ இப்போவுமே இருக்கு, ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான். ஓகே நீ ஏதோ ஒரு வழியில் போயிட்டே இரு, ஆனால் எங்களுக்காகவும் கொஞ்சம் எஃபர்ட் எடு. ஓகே அப்படின்றது தான். ஆனால் ஹாப்பி, ஓரளவு ஹாப்பியாக இருக்காரு. ஆமாம், ஹாப்பியாக இருக்காரு, ஓரளவு இல்லை ஹாப்பியாக இருக்காரு. ஸோ அவருக்கும் பிடிச்சதையும் கொஞ்சம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சரி பார்ப்போம் ஃபியூச்சரில். அண்ட் விஜய் டிவி சீரியல்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டாலே பீக்கில் இருக்க சீரியல்ஸ் 2 சீரியல்ஸ், யாரை பார்த்தாலும் அந்த சீரியல்ஸ் பற்றி பேசாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஒன்று சிறகடிக்க ஆசை, இன்னொன்று அய்யனார் துறை. இதுல இருந்து வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துச்சா? மேபி வந்தா உங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக வந்தால் எஃபர்ட் போட வேண்டியதான். பீக்கில் இருக்க சீரியல், ப்ரைம் டைம் நான் ப்ரைம் டைம் அது மேட்ரு கிடையாது இங்கே. தனம் சீரியல் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் அப் டிஆர்பி கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க சீரியல். பட் எல்லாரோட ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ யாருமே மோஸ்ட் ஆஃப் டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறது இல்லை, இன்ஸ்டாகிராம் தான். இப்போ சொல்ல முடியாது 1 வீக்கில் தனம் சீரியல் பீக்கில் போனாலும் போகலாம், அது நான் ப்ரைம் டைம்ன்றது மேட்ரு கிடையாது. அதனால ஹார்ட் ஒர்க் தான், டீமோட ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா வந்து எந்த சீரியல் வேணாலும் மேலே போகலாம். எனக்கு இந்த 2 சீரியல்ல இருந்து சான்ஸ் கிடைச்சா நல்லா பண்ணுவேன் இன்னும், அவ்வளோதான். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் அப்படின்னு உள்ள வரும்போது உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்த விஷயங்கள் என்னவா இருந்துச்சு? நம்ம வந்து அந்த பேசிக் ஆக்டிங் தான் நமக்கு தெரியும், இந்த ரீல்ஸ்லலாம் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு ஆக்டிங் தான் நமக்கு தெரியும். பட் நம்ம ப்ரொஃபஷ்னலாக எதுவும் கற்றுக்கிட்டது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு சீரியலில் கேமரா முன்னாடி நிற்கிறேன், டைரக்டர் வந்து ஆக்ஷன் சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பிகாஸ் அவங்க டைலாக் ப்ராம் பண்ணுறாங்க. பிகாஸ் இது வரைக்கும் நான் ப்ராம் பண்ணி நான் வந்து கேட்டது கிடையாது, இது வரைக்கும் நடித்தது கிடையாது. நம்ம எல்லாமே மக்கப் பண்ணி ஃப்ளோவில் பண்ணுறது தான். பட் அந்த டைம் வந்து சீரியல்னு வந்தாலே மோஸ்ட் ஆஃப் ப்ராம்ப்ட்டு தான். அப்படி ப்ராம்ப்ட் பண்ணும்போது எனக்கு தெரியல, அவங்க ஒரு 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 மாடுலேஷனில் சொல்கிறாங்க, நான் ஒரு மாடுலேஷனில் வெளியில் கொண்டு வரணும், எனக்கு அது தெரியல. கொஞ்ச நேரம் ஸ்டக் ஆகிட்டேன், எனக்கு ஏதோ உலகமே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 4 திட்டு வாங்கிட்டு அகெயின் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, சார் எனக்கு ப்ராம்ப்ட் வேணாம் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி, பரவாயில்லையே ப்ராம்ப்ட் இல்லாமல் பண்ணுறீங்களே, ஓகே பண்ணுங்க அப்படின்ட்டு பண்ணது தான். அப்படி ஒரு விஷயம் வந்தது தான். சீரியல் பொறுத்த வரைக்கும் ப்ராம்ப்ட்டு ஓகே, எனக்கு ஸ்டார்ட் அப்பே எனக்கு சீரியல் தான். கேமரான்னு வந்து நிற்கும் போது ஃபஸ்ட்டு நான் நின்னது சீரியலில் தான். ஸோ அதனால் எனக்கு சீரியல் ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு, ப்ராம்ப்ட் மெத்தடில் வர்றது. எல்லா விஷயத்துக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பட்டிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வில்லேஜ்லேருந்து இங்கே வரீங்க, இங்கே வந்து இவ்வளோ கஷ்டங்கள் படுறீங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் தோணி இருக்கா பேக் வாங்கிட்டு நம்ம திரும்பி போயிடுவோம்? தோணாத நாள் தோணி இருக்க போலியே. தோணாத நாள் இல்லை, ஆக்சுவலாக தோணும். நார்மலாகவே ஒரு ஃபினான்ஷியலாக வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்கும். தென் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை, ஒரு 4 செவத்துக்குள்ளே பிஜியில் இருக்கோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக தோணும், நிறைய யோசிப்போம். என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு, மணிக்கு சரி ஓகே மணி கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல, ஒர்க்கு கிடைக்கல, என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு யோசிக்கும்போது வீட்டுக்கே போயிடலாமா அப்படி யோசிப்பேன். அப்புறம் யோசிப்பேன் இன்னொன்று, நம்ம வேறு சண்டை போட்டு வந்துட்டோம், போனடா கேட்பாங்க. ஸோ அதே யோசிச்சுட்டு ஓகே ஃபைன் பார்த்துக்கலான்ற ஒரு வார்த்தை தான் இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எப்போ உங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்ப்போம்? நானும் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
நல்ல மூவிஸ், நல்ல கேரக்டர்ஸ், இம்பேக்ட். அதுதான் நான் சொல்றேனே, ஒரு நிமிஷம் ஒரு படத்துல வந்தா கூட அது ஒரு இம்பேக்டா இருக்கணும். சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் வந்தாலும் ஒரு நிமிஷம் வந்தாப்பா செம்மையா பண்ணிட்டு போயிட்டாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அதுதான் வேணும். அதனால அப்கமிங்ல வர இந்த மூவிஸா இருக்கட்டும், சீரியல்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே ஒரு இம்பாக்ட் ரோல் வரும்போது கண்டிப்பா என்னோட ப்ரெசென்ட் அங்க இருக்கும். ஓகே, உங்களுக்கு தோணலையா இந்த மாதிரி கேரக்டர், இந்த மாதிரி ரோல் நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்ட்டு? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா யூனிக்கா? எனக்கு ஆக்சுவலா வந்து நிறைய இருக்கு அந்த மாதிரி. காட்டுவாசியோட அந்த அந்த லைஃப் வந்து எனக்கு வாழ்ந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. மேபி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சதுன்னா பயங்கர எஃபர்ட் போடுவேன் நான். எனக்கு ஆக்ஷன், அடிக்கணும், பாயணும் அப்படிலாம் நினைச்சேன். காட்டுவாசியோட லைஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்வென்ச்சர் தான். ஓகே, எதுவுமே வந்து அவங்களோட லைஃப் சாஃப்டா இருக்காது, எல்லாமே ஹார்டா இருக்கும். அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து, ஃபுட்டே வந்து அவங்களுக்கு வந்து நம்மளா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றோம், அவங்களுக்கு ப்ரிப்பரேஷனே கிடையாது. அப்போ என்ன கிடைக்குதோ வேட்டையாடி சாப்பிட்றது, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சர். ஏன்னா வந்து மலை ஏறணும், மரத்துல இருந்து கீழே தாவணும், எல்லாமே இருக்கும் அதுல. அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு வந்து கலரோ, பாடி லாங்குவேஜோ, தென் வந்து ஸ்ட்ரக்சரோ, அவுட்லுக்கோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அதுக்கு. ஓகே, அங்க தேவை திறமை, அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும். ஓகே ஓகே, அண்ட் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி அதுக்கு நம்ம உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச்.